ரஷ்யா தோற்கடிக்க முடியாதவன் போல தெரியும். ஆனா அதோட பெரிய பலவீனம் அதே நிலம்தான்னு சொன்னா நம்புவீங்களா? ரஷ்யாவின் மிகப்பெரிய பலவீனம் அதன் எதிரிகள் இல்ல, அது புவியியல் தான். ரஷ்யாவின் மேற்கு பகுதி முழுக்க சமநிலம் கொண்ட வட ஐரோப்பிய புலம் நார்த் யூரோப்பியன் பிளெயின் மேல் இருக்கு. அங்க எந்த மலைகளும் இயற்கை பாதுகாப்புகளும் இல்லை. அதனால தான் நெப்போலியன், ஜெர்மனி, போலந்து எல்லாம் ரஷ்யாவுக்குள் எளிதாக நுழைந்தாங்க. இந்த படையெடுப்புகள் ரஷ்யாவுக்கும் மேற்கத்திற்கும் இடையிலான நம்பிக்கையை குலைச்சுட்டது. ரஷ்யாவுக்கு பெரிய கடற்கரை இருந்தாலும் அதில் பெரும்பாலும் பனியில் மூடப்பட்டிருக்கும். குறிப்பா ஆர்க்டிக் கடல் வருடத்தில் பெரும்பாலும் உறைந்திருக்கும். வெளிக்கடலுக்கான அதன் ஒரே வழி கருப்பு கடல் துறைமுகங்கள் தான். ஆனால் அங்கிருந்து கடலுக்கு போகணும்னா அது நேட்டோ உறுப்பினர் துருக்கி கட்டுப்பாட்டில் உள்ள பாஸ்பரஸ் கடல் சந்தியை கடக்கணும். சென்ட் பீட்டர்ஸ்பர்க் துறைமுகம் கூட தனிமைப்படுத்தி தான் இருக்கு. ஏனெனில் அதிலிருந்து வெளியேறும் டேனிஷ் கடல் சந்தியை நேட்டோ உறுப்பினர் டென்மார்க் கட்டுப்பாட்டில் வைத்திருக்குது. அதனால தான் ரஷ்யா வலிமையானது போல தெரிந்தாலும் உண்மையில பார்த்தா அது புவியியல் சிக்கல்களில் சிக்கிக்கொண்ட ஒரு நாடு.